அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்துருச்சு. எப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், ஆண் பிள்ளை பிறந்தால் எல்லாத்தையுமே கொல்லணுன்ட்டு ஃபிரௌன் முடிவு பண்ணிட்டான். அது யார் சொன்னது? ஒரு காஃபிர் தான் சொல்லியிருக்கான். ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையால் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்ட்டு. அப்போது எல்லா பிள்ளைகளையும் கொள்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அவங்க தாய்க்கு அல்லாஹ் கட்டளை இடுறான், உங்களுக்கு பயமாக இருந்தால் கொண்டு போய் ஓடையில் போட்டுருங்க ஆற்றுல. அல்லாஹ் தாலா யாரை கொல்லுவான்னு சொன்னானோ அதே வீட்டிலே அல்லாஹ் வளர்க்க வைக்கிறான். ஃபிரௌன் வீட்டுக்கிட்டே போய் அந்த இடத்துல இருந்து அவங்க ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து வளர்க்குறாங்க. இதெல்லாம் நமக்கு படிப்பினைகள், சம்பவங்கள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம இன்றைய சூழ்நிலைகளில் காலம் அது அந்த காலம், இது இந்த காலம், அந்த காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், இந்த காலத்தில் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல சொன்னதில் சொல்கிறோம். காலத்தை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க, காலம் நானாக இருக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா எல்லாமே எப்போவுமே அல்லாஹ் ஒருவன் தான். எப்போவுமே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ காலத்தை நம்ம பழி சொல்ல முடியாது. நமக்கு சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட தொழுகைகள் கட்டாய கடமை, நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் கட்டாய கடமை. அப்போ நம்ம எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் அப்படி நாடுறேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வேலைக்கு போனால் தொழுவ முடியாது, நம்ம ஆஃபீஸுக்கு போனால் தொழுவ முடியாது, நம்ம இபாதத்து இல்லாமல் நம்ம இருந்துடலாம், நமக்கு இபாதத்து இல்லாமல் இருந்துட்டால் நம்ம நல்லா இருந்துடலாம், சம்பாதிக்கணும் முக்கியம். எல்லா சூழ்நிலையிலையும் இப்போ நம்மளும் ஒரு நேரத்தில் எல்லா இபாதத்தும் இல்லாமல் கடை வியாபாரம் இப்படி தான் இருந்தோம். ஆனால் ஒரு நோயை கொடுத்தோம் அல்லாஹ். அந்த நோயை கொண்டு என்ன செஞ்சான்? அல்லாஹ் சரி செஞ்சான். அப்போ அந்த நோயை கொடுக்கும்போது யாருங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தது? அல்லாஹ் தான் கொடுத்தான். என் குடும்பமோ எதுக்கு? இது குடும்பத்தை நான் சொல்கிறேன்னு தப்பாக சொல்ல நினைக்கல. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீ யாரை அதிகமாக நேசிக்கிறியோ அவங்கள கொண்டு போய் அல்லாஹ் சோதிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு நான் சோதனை தான். ஏன்னா எங்கள் அம்மா என்னை அதிகமாக பாசமாக வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு சோதனை யார்? என் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி நேற்று கூட சொன்னேன், நபி யூசுப் நபிக்கு அல்லாஹ் ஜல்ல ஸனவ எதுக்கு சோதனை கொடுத்தான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக அவங்க மேலே பாசமாக இருந்தாங்க. 30 வருட காலங்கள் பிரிந்திருந்து 30 வருட காலங்கள் பிரிந்திருந்தவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அவங்களுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அல்லாஹ் மேலே நிராசை கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு படிப்பினைகள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் அடுத்த நொடி சொந்தம் இல்லை. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த உணவுகள்லையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் இது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நபியுடைய உம்மத்துக்கு 60க்கும் 70க்கும் உட்பட்ட வயசு, அதுக்கு மேலே இருக்கிறது அல்லாஹ்வுடைய கிஃப்ட்டு அப்படின்ட்டு. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறை நேசர்களுடைய தொடர்புகளோடு இருங்க. இறை நேசர்கள்ங்கிறது வலிமார்கள். இப்படி இறுதி மூச்சு வரைக்கும் வலிமார்கள் இருக்காங்க, நபிமார்கள் இல்லை. ஆனால் நபிமார்களுக்கு அப்புறம் என்ன? குர்ஆன் வந்துருச்சு, தீன் சம்பூர்ணமாயிருச்சு. நீங்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு அல்லாஹ் தஆலா அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் அறிஞ்சு அமல் செஞ்சுக்கிறீங்க. அந்த அமல்களுக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். எதை சொன்னமோ எதை கேட்டமோ நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹு ஜல்ல ஸனஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.